தையிட்டி விகாரையை உடைக்க போடப்பட்ட ரகசிய திட்டம். அர்ச்சுனா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. டக்ளஸ் தேவானந்தா உயிருக்கு அச்சுறுத்தல். சுரேஷ் ராகவன் வெளியிட்ட தகவல். பாதாள கும்பலின் கோட்டையாக மாறும் பூசா சிறைச்சாலை. சிக்கலில் மாட்டப்போகும் சிறை அதிகாரிகள். வைத்தியசாலையில் சிறுமிக்கு நடந்த கொடுமை. நீதி கோரி போராட்டத்தில் குதித்த மக்கள். அனுர அரசாங்கம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிட்ட தகவல். 3 ஆண்டுகளுக்கு பின் நடக்கப் போவது என்ன? அடுத்தடுத்து கைதாக போகும் முக்கிய புள்ளிகள். அதிரடியாக களத்தில் இறங்கிய அதிகாரிகள். வங்கியில் பணத்தை வைப்பிலிட வேண்டாம். பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரையை எதிர்வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இடிப்பதற்கான திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை ஒன்று நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கில் வாழும் தமிழ் மக்களின் உணர்வுகளை தூண்டி ஒரு பெரும் பதற்றமான சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியே இந்த நடவடிக்கையின் அடிப்படை நோக்கம் என குறிப்பிட்டார். இதன் பின்னணியில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமே இருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வடக்கில் குழப்பத்தை உருவாக்கும் வகையிலான சூழ்ச்சி ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அரசியல் லாபம் தேடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள பெரும்பாலான குடும்பங்களில் யுத்தத்தால் உயிரிழந்தவர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த வழிகளை அரசியலுக்காக பயன்படுத்தும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோருடைய தொடர்புடைய கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் தொடர்பில் 1 வருடத்துக்கு முன்னர் ஜனாதிபதியிடம் தீர்வொன்றை முன்வைத்ததாகவும் அதாவது உரிமையாளர்களுக்கு மாற்று காணி அல்லது இழப்பீடு வழங்கி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். அந்த யோசனைக்கு ஜனாதிபதி அப்போது இணக்கம் தெரிவித்ததாகவும் அவர் நினைவூட்டினார். ஆனால் தற்போதைய சூழலில் அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் விருப்பம் காட்டவில்லை எனவும் தமிழ் அரசியல்வாதிகளை புலிகள் என குற்றம் சாட்டுவதன் மூலம் அரசியல் ஆதாயம் ஈட்டுவதையே சிலர் இலக்காக கொண்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். இந்த விவகாரம் முழுமையாக அரசியல் பின்னணியின்றி நடைபெற முடியாத ஒன்றாகும் என்றும் திஸ்ஸ விகாரை இடிப்பு முயற்சிக்கு தற்போதைய அரசாங்கமோ அல்ல கடந்த கால அரசாங்கங்களோ ஏதோ ஒரு வகையில் ஊக்கமளித்து வருவதாகவே தோன்றுகிறது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த சரத் வீரசேகரவும் இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டிய அர்ச்சுனா ராமநாதன் இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்தாமல் தடுக்க அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு குறித்து தீவிர கவலைகள் எழுந்துள்ளதாக முன்னாள் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கக்கூடும் என எச்சரித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரும் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகருமான சுரேன் ராகவன் டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கடும் எதிர்ப்புகளையும் உயிர் ஆபத்துகளையும் சந்தித்தவர் என நினைவூட்டினார். இவ்வாறான பின்னணியை கருத்தில் கொண்டு தற்போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சூழலில் அவரது பாதுகாப்பை அரசாங்கம் முழுமையாக உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு உண்டு என அவர் வலியுறுத்தினார். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் வரலாற்றில் முக்கிய பங்களிப்பு வழங்கிய ஒருவராக டக்ளஸ் தேவானந்தா கருதப்படுகிறார் என்றும் தற்போது அவர் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் மகர சிறைச்சாலை ஏற்கனவே அதிக அளவிலான கைதிகளால் நிரம்பி வழிகிறது என்றும் சுரேன் ராகவன் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலையில் 1000 கைதிகள் மட்டுமே தங்க வைக்கப்பட வேண்டிய நிலையில் அதற்கு பல மடங்கு அதிகமான கைதிகள் அங்கு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவும் அவர் கூறினார். இதனால் டக்ளஸ் தேவானந்தாவின் தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து கடும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு அங்கு பணியாற்றும் பல சிறை அதிகாரிகளிடமிருந்து போதிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என காவல்துறை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் இவ்வாறான தடைகளுக்கு இடையிலும் சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்படும் விசேட சோதனை மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் அங்கு அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு எந்தவித சலுகையும் வழங்கப்பட மாட்டாது என்றும் அதிரடி படை வலியுறுத்தியுள்ளது. சிறைச்சாலை வட்டார தகவல்களின்படி பூசா சிறையில் நிறுவப்பட்டுள்ள கையடக்க தொலைபேசி சிக்னல் தடுக்கும் ஜாமர்கள் நீண்ட காலமாக செயலிழந்த நிலையில் காணப்படுகின்றன. அவற்றை மீள செயற்படுத்த இதுவரை உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த டிசம்பர் 27 மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய லொக்குபெட்டி, தெமட்டகொட சமிந்த, மிதிகம ருவான் மற்றும் வெலேசுதா ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறைகளிலிருந்து 15 கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. குறிப்பாக லொக்குபெட்டியின் அறையின் கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கையடக்க தொலைபேசிகளும் தெமட்டகொட சமிந்த தங்கியிருந்த அறையின் மேல் பகுதியில் மறைக்கப்பட்டிருந்த 2 கைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பூச சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர்கள் பணம் பரிமாற்றங்கள் மூலமாகவும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களினூடாகவும் சில சிறை அதிகாரிகளின் ஆதரவை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்ற தகவல்கள் விசாரணைகளின் போது வெளியிடப்பட்டுள்ளன. சில சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அதிகாரிகளையும் அவர்களின் குடும்பத்தினரையும் இலக்காக கொண்டு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்ட பின்னர் அந்த அதிகாரிகள் அழுத்தத்தின் காரணமாக பாதாள உலகத்தினருக்கே துணை போகும் சூழ்நிலை உருவாகின்றது என்று விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பூசா சிறைச்சாலை பணிபுரியும் சில அதிகாரிகள் மீதான உள்துறை விசாரணைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்புகள் தெரிவித்துள்ளன. ஒவ்வாமை காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 13 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்று பொதுமக்கள் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த போராட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சோலை வைத்தியசாலையின் முன்பு அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 21 சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த குறித்த சிறுமி திடீர் ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த போதும் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த மரணம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் நிலவுகின்றதாகவும் சம்பவம் தொடர்பாக முழுமையான மற்றும் சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டோர், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், பாடசாலை மாணவர்கள், சமூக அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பினரும் பங்கேற்றனர். இதன்போது வைத்தியசாலை நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக போராட்டக்காரர்கள் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் மனு ஒன்றை கையளித்ததுடன் அதனை சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கினர். போராட்டத்தின் பின்னர் மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய எழுத்துப்பூர்வ மனு ஜனாதிபதி செயலகத்திற்கும் சுகாதார அமைச்சர் உட்பட தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் போது எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் போராட்டம் நடைபெற்ற பகுதி முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். புதியதாக பதவியேற்றுள்ள அரசாங்கத்தின் செயல்திறனை ஒரு வருடத்திற்குள் அளவிடுவது பொருத்தமானதல்ல என்று ஒரு அரசின் நன்மை தீமைகளை சரியாக புரிந்து கொள்ள குறைந்தது 3 ஆண்டுகள் அவசியம் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், ஒரு அரசாங்கம் அதிகாரம் ஏற்றுக்கொண்ட முதல் ஆண்டிலேயே பெரிய மாற்றங்களை உருவாக்கும் நிலையில் இருக்காது என்றும் 3 ஆண்டுகள் கடந்த பின்னரே அந்த ஆட்சி எந்த திசையில் நகர்கிறது என்பதை தெளிவாக அறிய முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கணக்காய்வாளர் நாயகத்தின் நியமனம் தொடர்பாக தனது ஆட்சி கால அனுபவத்தை நினைவு கூர்ந்த அவர், அந்த பதவிக்கான நியமனம் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செயல் அல்ல, குறுகிய காலத்திலேயே மேற்கொள்ளக்கூடிய நிர்வாக நடவடிக்கை என்றும் விளக்கினார். பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புகளில் உறுப்பினர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைப்பாடு மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்க கூடும் என கூறிய மைத்திரிபால
மைத்திரிபால சிறிசேன அதனை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் உள்ளூராட்சி சட்டத்தின் கீழ் எழும் கருத்து வேறுபாடுகளை ஜனநாயக முறையில் வாக்கெடுப்புகள் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் என்றும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் தமது வாக்குரிமையை சுதந்திரமாக பயன்படுத்தும் உரிமை உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மொத்தமாக பார்த்தால் எந்த ஒரு புதிய அரசாங்கத்தின் உண்மையான செயல்பாடுகளை மதிப்பிடுவதற்கு சுமார் 3 ஆண்டுகள் தேவைப்படும் என்பதே எனது நிலைப்பாடு என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் சூழ்நிலையை தொடர்ந்து கடந்த கால ஆட்சிகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் சில ஆயுத குழுக்கள் மற்றும் அவற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த நபர்கள் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செல்வாக்கு செலுத்திய முன்னாள் ஆயுத குழு தலைவர்கள் மீது முன்பு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகின்றன என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பின்னணியிலேயே முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தவின் கைது ஒரு திட்டமிட்ட சட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னர் பிள்ளையான் உள்ளிட்ட சில முக்கிய நபர்களும் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சூழலில் முன்னாள் ஆயுத குழு தலைவர் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அடுத்த சட்ட விசாரணைகளில் உள்ளடக்கப்படுவாரா என்ற கேள்வி அரசியல் மற்றும் சமூக மட்டங்களில் எழுந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியான முக்கிய கைது நடவடிக்கைகள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு ஏற்கனவே நிலவி வந்த நிலையில் தற்போதைய அதிரடி நகர்வுகள் தமிழ் அரசியல் சூழலில் கவலைக்கும் பதற்றத்துக்கும் காரணமாகியுள்ளது. அதே நேரம் கடந்த காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் அநீதிகள் தொடர்பில் உண்மை வெளிவரும் வாய்ப்பு உருவாகும் என்ற நம்பிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் உருவாகி வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இணையம் மற்றும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பொதுமக்களிடமிருந்து பணம் பறிக்கும் நிதி மோசடிகள் சமீப காலமாக அதிகரித்து வருவதாக இலங்கை போலீசார் அவசர எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர். டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு ஆன்லைன் தகவல் பரிமாற்ற தளங்களூடாக மோசடியாளர்கள் திட்டமிட்ட முறையில் பொதுமக்களை குறிவைத்து செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சந்தை விலையை விட மிக குறைந்த தொகையில் பொருட்கள் வழங்கப்படுகின்றன என கூறி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிடுவது, பொருள் போகிறது எனவும் வேறு வாங்குபவர்கள் காத்திருக்கிறார்கள் என சொல்லி உடனடி தீர்மானம் எடுக்க வற்புறுத்துவது, மேலும் ஒரு பொருளை உங்களுக்காக ஒதுக்கி வைப்பதாக கூறி 5000 முதல் 20,000 ரூபாய் வரை முன்பணமாக வங்கி கணக்கில் செலுத்துமாறு அழுத்தம் கொடுப்பது போன்ற யுக்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதேபோல் போலியான வேலை வாய்ப்புகள், லாபகரமான முதலீட்டு சலுகைகள் என நம்ப வைத்து வங்கி கணக்கு விவரங்கள், பயனாளர் பெயர்கள் மற்றும் ரகசிய தகவல்களை பெறும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் பொருள் கையில் கிடைக்கும் முன் எந்த சூழலிலும் முன்பணம் செலுத்த வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர். விற்பனையாளரிடம் உண்மையாகவே அந்த பொருள் உள்ளதா என்பதை உறுதி செய்வதற்காக காணொளி அழைப்பை மேற்கொண்டு அவரின் முகத்தையும் பொருளையும் தெளிவாக காணுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முன்பு அறிமுகம் இல்லாத நபரை நேரில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தனியாக செல்வதை தவிர்த்து மக்கள் நடமாட்டம் அதிகமான பாதுகாப்பான பொது இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிறரின் அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வங்கி கணக்குகள் மூலம் பல மோசடிகள் நடைபெறுவதால் வங்கி விவரங்களில் சிறிதளவிலும் சந்தேகம் ஏற்பட்டால் பணவர்த்தனையை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பணம் அல்லது தனிப்பட்ட தகவல்களை பெற்றுக் கொண்டவுடன் மோசடியாளர்கள் தொடர்புகளை துண்டித்து விடுவார்கள் என்பதால் ஆன்லைன் கொடுக்கல் வாங்கல்களில் மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புடனும் செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளனர்.